ஜெய் ஸ்ரீராம். என் பெயர் கவிதா அறிவழகன். என் பதிவெண் 719. ஸ்ரீ ராமபிரானின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இதோ என் பதிவு. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். காலத்தால் அழியாத காவிய சொற்களை அல்லவா கம்பன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். கண்ணீரின் கடைக்கண் பார்வை காதலியார் காட்டிவிட்டால் மண்ணில் மாமலையும் ஓர்கடுகாம் காளையர்க்கு என்றல்லவா கண்கள் மொழி பேசிவிட்டது. பார்வை ஒன்றே போதுமே, பல்லாயிரம் சொற்களும் வேண்டுமோ? கம்பன் தான் கற்பனையின் படைப்போ? நாமும் கொஞ்சம் கவி பாடலாமே. ராமன் மிதிலைக்கு வர வேண்டும். ராமன் வரும்போது மையறு மலரின் நீங்கி யாம் செய் மாதவத்தின் வந்து செய்யவில் இருந்தார். சீதை திருமகள் போல் பிறந்துவிட்டாள். திருமகனை நீ சீதையின் கரப்பிடிக்க வா என்று அழைக்கின்றார் கம்பன். சீதை என்ன அப்பேற்பட்ட அழகியா என்று கம்பன் கேட்கிறார். அதற்கு கம்பனே பதிலும் சொல்கிறார். மனதில் எழுத ஒண்ணா சீதை என்று சொல்கிறார் கம்பன். மன்மதன் யோசித்தான், தூரியை எடுத்தான், அமுதத்தில் தோய்த்தான், படம் வரைய நினைத்தான். வரைய முடிந்ததா? இல்லையே. அமுதத்தால் கூட வரைய முடியாத அளவிற்கு பேரழகு கொண்டவள் சீதை. எதிலும் வரைய முடியாத அளவிற்கு சீதை அழகானவள். எதிலும் வரைய முடியாத அளவுக்கு சீதை அழகானவள். கன்னி மாடத்திலே சீதை வந்து நிற்கின்றாள். அந்த காட்சி கன்னி மாடத்து 9 மாறை கலிப்பேடேடு அன்னம் ஆடு முன் துறை கண்டு ஆங்கு அயல் நின்றாள். அன்னங்கள் சூழ்ந்திருக்க சீதா பிராட்டி நின்றிருக்கிறாள் என்று கம்பன் எழுதும்போது எப்படி ஒரு கவிதை இன்பத்தை தருகின்றார் நமக்கு. உரியது கம்பன் மட்டுமா? கல்லும் புல்லும் குன்றும் சுவரும் மலரும் மாந்தரும் அல்லவா உருகினார்கள். அது மட்டுமா? சதகோடி முன் சேவிக்க மின்னரசி எனும்படி வந்து நின்றாள் சீதா பிராட்டி. 100 கோடி மின்னல்கள் சுற்றிலும் வந்து நின்று வணங்கி நிற்க அதற்கெல்லாம் நடுவிலே தேவதையாக தலைவியாக வந்து நின்றாள் சீதா பிராட்டி. எப்படி? மின்னரசியாக. அவள் வந்து கன்னி மாடத்திலே நிற்க, அதன் கீழே ராமபிரான் வந்து நிற்க இருவரும் பார்க்கிறார்கள். எப்படி பார்த்து கொள்கிறார்கள்? கண்ணோடு கண்ணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும், கண்ணோடு கண்ணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் கொண்டு அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். எப்படி எழுதுகிறான் கம்பன் பாருங்கள். கன்னி மாடத்திலே சீதை நிற்க ராமனின் கண்களும் சீதையின் கண்களும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொண்டு உண்ணுகின்றன. நிலை தடுமாறுகிறார்கள், காதல் வயப்படுகிறார்கள். இந்த அற்புதமான ஒரு காட்சியைத்தான் கம்பன் காதல் ஓவியமாக வடித்திருக்கிறார். மூப்பி எனும் பாசத்தால் பிடித்து கண் பார்வை என்றும் கயிற்றால் இருவரும் ஒருவரையொருவர் கட்டி ஈர்த்து கொள்கிறார்கள். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். நன்றி, வணக்கம்.